Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம கடலைக்கறி கேரளா ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கடலைக்கறி செய்யறதுக்கு கருப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் நீளமா நறுக்குனதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, 2-3 பூண்டு பல்லு, அப்புறம் 2 இன்ச் இஞ்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 தேங்காய் சில்லு நல்லா மிக்சியில் போட்டு துருவிட்டு அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதை ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் காஞ்ச வத்தல் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதில் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணும். ஃப்ளேம் லோ பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கருப்பு சுண்டல், அப்புறம் அதை வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே மிதக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைட் டிஷ் இடியாப்பம், அப்பம், தோசை, இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.